1200 சதுரடியில 1850 பில்டப் பண்ண நார்த் ஃபேசிங் 3 பெட்ரூம் வீடு தாங்க பார்க்க போறீங்க. இந்த வீட்டோட எலிவேஷனே பாருங்க, செம்ம அட்டகாசமான லக்ஸரி ஃபீல கொடுக்குங்க இந்த வீடு. இந்த வீட்டோட எலிவேஷன் வாங்க பார்க்கலாம். இந்த வீடை பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? தங்க மாரி தகன்னு ஜொலிக்குதுங்க. இந்த வீட்டுல என்டர் ஆனோடனே காம்பவுண்ட் வால் லேம்ப் உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லாம சேஃப்டி கேட், கார் கேட் கொடுத்துருக்கோங்க. இங்க உள்ள என்டர் ஆகும்போது அவுட்டோர் வால் லேம்ப், ஸ்டார் வால் லேம்ப் கொடுத்துருக்கோங்க. வாங்க இந்த வீட்டோட மெயின் கேட்டை ஓபன் பண்ணி வாங்க உள்ள போலாம். இந்த வீட்டுல என்ட்ரி ஆனோடனே இதோட கார் பார்க்கிங் 17க்கு 14 என்ற ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த போர்ட்டிகோ சைஸ் 10க்கு 6 என்ற சைஸ்ல இந்த போர்ட்டிகோ சைஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுல கிரானைட்லயே உங்களுக்கு ஸ்டெப் லைட்டோட பதிச்சு இதோட கிரானைட்ல பதிச்சு கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டெப்பு இதோட லிவிங் ஹால் பார்த்தனா 16க்கு 19 என்ற சைஸ்ல ஸ்பேசியஸான சைஸ்ங்க. இந்த லிவிங் ஹால்லயே நம்ம டிவி யூனிட்டும் வந்து பார்த்தனா நல்ல ஹை லுக்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுல டோர் வந்து பார்த்தனா உங்களுக்கு செயின் பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு லாக்கிங் சிஸ்டத்துல கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட மெயின் டோர் உங்களுக்கு மெட்டல் டோர்லயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. எல்லாரும் நார்மலா பண்றது ஒரு வீட்டுல டீக் வுட்ல தாங்க நம்ம டோர் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல நம்ம மெட்டல் டோர்லயே உங்களுக்கு டோர் கொடுத்துருக்கோங்க. இதோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா 16 லாக் சிஸ்டத்துல கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம வெளியே யாராச்சும் வந்தாங்கன்னா வியூ பண்ணி பாக்குறதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட ஃபால் சீலிங்க. இதுல ஃபால் சீலிங்ல பாத்தீங்கன்னா எல்இடி கிறிஸ்டல் ஃபால் சீலிங் லைட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சென்சார் ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன்லயே உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். இந்த லிவிங் ஹால்ல உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக மெட்டல் யூபிசி விண்டோ உங்களுக்கு 2 கொடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அப் டு சீலிங் வெளியுமே வந்து பார்த்தோன்னா இங்க யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட டைனிங் ஹால். டைனிங் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 9க்கு 8 என்ற சைஸ்ல உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான டைனிங் ஹால் ஒன்று கொடுத்துருக்கோம். வாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட கிச்சன். கிச்சனோட சைஸ் 9க்கு 8 என்ற சைஸ்ல தான் இருக்குங்க. ஒன்னு ப்ரொவைட் பண்ணவே இல்லை. இதுல வந்து நம்ம சிம்னி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல, இதோட ஒர்க் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மார்பிள்ஸ்லயே உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 9க்கு 8 என்ற சைஸ்ல வந்து உங்களுக்கு இந்த வீட்டோட கிச்சன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன்ல உங்களுக்கு எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்ல, நம்ம டேப் வந்து 180 அட்ஜஸ்டபிள் டேப் உங்களுக்கு இந்த இதுல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதுக்கு நம்ம இந்த மாடல் கிச்சன்ல நம்ம தேவையான கிச்சனுக்கு யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் நம்ம இதுல வச்சுக்கலாம். அது இல்லாம சிலிண்டர் ப்ரொவிஷனல் இதுக்கு அடியில நம்ம வச்சுக்கலாம். இந்த கிச்சனோட சைஸ் 9க்கு 8 சைஸ்லாம் கொடுத்துருங்க. தமிழ்நாட்டுல உங்களுக்கு எங்க வீடு வேணும்னாலும் நம்ம சேனல்ல உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடே உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மிஸ் கால் கொடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட பெட்ரூம் சைஸ் தாங்க, மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் 15க்கு 11 என்ற சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸான சைஸ்ல கொடுத்துருக்குங்க. இதோட நம்ம ஃபால் சீலிங் நல்ல ஹை லுக்ல பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 16க்கு 11 என்ற சைஸ்ல தான் கொடுத்துருக்குங்க. இங்க உள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல மெட்டல் டோர் தாங்க உங்களுக்கு சேஃப்டியா கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளோரிங்ல பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிப் டைல்ஸ் தாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட வால் கலரிங் பாத்தீங்கன்னா மைல்டா
நம்ம கலர் தாங்க கொடுத்துருக்கோம். மேல ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்க, நல்லா அட்ராக்டிவாகவும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக் ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல லாஃப்ட்டுக்கு மேல கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு எந்த சைடு உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வேணுமோ அதையும் நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோங்க. வாங்க அடுத்து இது பார்க்க போறது இந்த வீட்டோட இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் தான் பார்க்க போறோம். இந்த அட்டாச் டாய்லெட் 6x10 என்ற சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸான சைஸ்ல கொடுத்துருக்குங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட். இதுல நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம்னா ஷவர் கொடுத்துருக்கோம், வால் மிக்சர் கொடுத்துருக்கோம், சிங்க் கொடுத்துருக்கோம். வாஷ் பர்சனே பாருங்க, நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டா உங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் ஆகாம உங்களுக்கு கபோர்டு கீழே பண்ணி கொடுத்துருக்கோம். மேல கிரானைட்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம 2 பெட்ரூம் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதோட ஸ்டார் கேஸ் தாங்க. இதோட ஸ்டார் கேஸ் பாத்தீங்கன்னா நம்ம மேட் ஃபினிஷிங்ல வந்து நம்ம இதோட படிக்கட்டை பதிச்சிருக்கோம். இதுலயே வந்து பார்க்கும்போது ஹை சீலிங் ஒரு ஹை லுக்ல உங்களுக்கு சாண்டிலிவர் லைட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இதோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போறோம். இதுலயும் பாருங்க நம்ம மெட்டல் டோர் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் 16x10 என்ற சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸான சைஸ்ல தாங்க இந்த பெட்ரூமை கொடுத்துருக்கோம். இதுலயும் நம்ம சீலிங் ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம், ஆட்டோமேட்டிக் சென்சார் ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் கொடுத்துருக்கோம், லாஃப்ட்டுக்கு மேல கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரூம்லயும் உங்களுக்கு கபோர்டு எங்க வேணா சொல்லுங்க, உங்களுக்கு துணி வைக்கிற மாதிரி கபோர்டும் நாங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன டேஸ்டோ அந்த இடத்துல நாங்க பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச் டாய்லெட் வெஸ்டர்ன் தாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெஸ்டர்ன் டாய்லெட், ஷவர்லயே நம்ம வால் மிக்சர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிங்க் வைக்கிறதுக்கும் நாங்க உங்களுக்கு வுட்லயும் கிரானைட்லயும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்து அப்படியே நம்ம வெளியே போனா பால்கனி தாங்க. இதோட பால்கனி சைஸ் 10x9 எங்க சைஸ்ல இந்த பால்கனி இருக்குங்க. நீங்க ஒரு நல்ல சில்னஸா இங்க ஒரு சேரை போட்டு நல்லா உட்காந்து நல்லா காத்தோட்டமா உட்காரலாங்க. இதுலயும் நம்ம டஃப் அண்ட் கிளாஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து வாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் பெட்ரூமை வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த வீட்ல 3ஆவது பெட்ரூம் தான் பார்க்க போறோம். இந்த 3ஆவது பெட்ரூம் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இதையும் நான் சொன்ன மாதிரி மெட்டல் டோர் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்லயே இப்பதாங்க நீங்க கலரா வால் பெயிண்ட பார்க்கலாம். இந்த வீட்லயே இந்த கிரீன் கலர் மட்டும் தான் உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும், மற்ற எல்லாம் மைல்ட் கலர் தான் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் 16x10 என்ற சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸான சைஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுல ஆன்டிஸ்கிட் உங்களுக்கு டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஃப்ட்டுக்கு மேல உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலயும் இந்த பெட்ரூம்லயும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வேணும்னா எந்த இடத்துல சொல்றீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்ல, ஃபால் சீலிங் பாருங்க, நாங்க 3 பெட்ரூம்லயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாம ஆட்டோமேட்டிக் சென்சார், ஓகேங்களா, ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் கொடுத்துருக்கோம். வென்டிலேஷனுக்காக நம்ம எல்லாமே யூபிசி மெட்டல், உங்களுக்கு டோருக்கு முன்னாடி வந்து யூபிசி விண்டோ தான் ஆப்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட 3ஆவது பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டுங்க. எல்லாமே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் ஹை லுக்கோட நல்லா உங்களுக்கு வந்தா பிடிக்கிற மாதிரி நீட்டா உங்களுக்கு ஸ்பேசஸான இடத்துல தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வாங்க இந்த 3ஆவது பெட்ரூம்ல இருந்து
இந்த 3வது பட்டிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா நம்ம ஓப்பன் டெரஸ் தாங்க. இந்த ஓப்பன் டெரஸ்ல வந்தீங்கன்னா நீங்க சேரை போட்டு உட்காந்து நிலாவை பார்த்துட்டு சாப்பிடலாங்க. இந்த ஓப்பன் டெரஸ்லயே உங்களுக்கு டேப் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க இந்த இடத்துல நீங்க துணியை கூட கல்லு வச்சு நீங்க துணியை துவைச்சிக்கலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1200 சதுரடியில 1850 பில்டப் பண்ண நார்த் ஃபேசிங் 3 BHK வீடு தாங்க. இந்த வீட்டோட பட்ஜெட், இதோட லொகேஷன் எல்லாமே வாங்க ஹால்ல வச்சு சொல்றேன். இந்த வீட்டோட லொகேஷன் பாத்தீங்கன்னா ஐடி பார்க் அண்ணா நகர் தாங்க. ஐடி பார்க் அண்ணா நகர் எங்க இருக்குன்னா நம்ம திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. ஐடி பார்க் அண்ணா நகர்ல தாங்க இந்த வீடு லொகேட் ஆயிருக்கு. இந்த வீட்டோட லொகேஷன் பக்கத்துல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐடி பார்க் அண்ணா நகர் பக்கத்துலயே நம்ம OFT கம்பெனி இருக்கு, OFT ஸ்கூல்ஸ் இருக்கு. அது இல்லாம BHL நியரஸ்டே இருக்கு. திருவம்பூர் ஒரு 6 கிலோமீட்டர் திருவம்பூர் போயிடலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் அமைஞ்சிருக்க இடத்துல தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 85 லட்சங்க. 85 லட்சம் பிக்சட் கிடையாதுங்க, நெகோஷியபிள் தாங்க. வாங்க, பிடிச்சிருந்தா பேசிக்கலாம். இந்த 85 லட்சம் வீட்டுல நாங்க என்னென்ன அமினிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு சொன்னாங்க. அப்பயே 2 AC ஃப்ரீங்க, ஒரு சிம்னி ஃப்ரீங்க, ஆட்டோமேட்டிக் பம்ப் சிஸ்டம் ஃப்ரீங்க. இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன் நம்பருக்கு உடனே மிஸ் கால் கொடுங்க. ஃபர்தர் டீட்டெயில் எங்க டீம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீட்டோட ஃபெசிலிட்டி, அமினிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இதோட எலிவேஷன்லேருந்து இந்த வீட்டோட அமினிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க.